செகண்ட் நான் தான். இன்னைக்கு தொப்பூரில் எந்த வண்டி ஏற போகுதுன்னா பாரத் பென்ஸ் 12,000. ஸோ அன்னைக்கு லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் டாட்டா வச்சு ஏற்றிட்டு இருக்கோம் 12,000. ஸோ அதில் 26 டன் ஏற்றுறோம். இன்றைக்கி ஸ்டாண்டர்டு 25 டன் இருக்குது இந்த பாரத் பென்ஸில். இது எப்படி தொப்பூர் ஹீல்ஸ் ஏறுதுங்கிறதையும் பார்த்துருவோம். அஞ்சாவது வாங்கிட்டு இருக்கிறான். ஏறுது வண்டி. கிளார் வேற அடிக்குது. இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹீல்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் 5th கியரில் ஏறிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பாரத் பென்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் ஏறிட்டு இருக்கிறான். ஆர்டிஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கான். 15ல் 5வது கியரில் ஏறிட்டு இருக்கிறான். நல்லா ஒரு 30 ஸ்பீடில். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிரைவர் சொந்தங்களை. என்ன பார்க்குறீங்க, பண்ணுங்க டக்குன்னு. ஓஹோ வண்டி சகமாக ஸ்பீடு ஏறுறான். வேறு டாப் போட்டு விட்டேன். டாப்பில் தான் ஏறிட்டு இருக்கிறான். ஒரு கியர் வாங்குறான் இப்போ. 5வது கியரில் ஏறுறான் இப்போ. சாரி, 4வது கியரில் தான் ஏறிட்டு இருக்கிறான். 4வது கியரில் ஏறிட்டு இருக்கிறான். லைலாண்டு இது சேம் 12 வீல் லைலாண்டு அது. 4வது கியரில் ஏறுறான். இப்போ அடுத்தது 3 வாங்குறான். ஆனால் டாட்டா மாதிரி ஏறலை. உங்களுக்கு அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டா எவ்வளோ அசாத்திரியமாக ஏறிட்டு இருப்பான்னு. ஓகே, ஏறுறான். 3rd கியரில் ஏறிட்டு இருக்கிறான் இப்போ. ஆஹா, 2 பேர் வழியை மறைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாக்கே பயங்கரமாக இருக்குது இடத்த. தொப்பூர்னா அப்படிதான் இருக்குது. இது விடிய காலத்தில் 5 மணி அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, 3rd கியரில் அடிச்சுட்டு வருகிறான். 20க்கு மேலே போயிடுச்சு ஆர்பிஎம். 4 மாற்றுவோம். இது என்ன ரூட்டெலாம் மாற்றிருக்காங்க தொப்பூரில். ஐயோ, ரூட்டெலாம் மாற்றி விட்றானுங்க. இன்னைக்கு தான் வரேன் நான். நாலாகிரில் ஏற மாட்டான். திருப்பி 3 வாங்கிட்டான். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல. ஆமாம், கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நடந்துட்டு இருக்கு. ஏறுறவங்கள்ட்ட 3rd கியரில் பட்டைகள் பெட்டி ஏறுறான். ஆனால் ஆர்பிஎம் தான் 20க்கு மேலே போயிடுது. ஸோ அண்ணா ஃபுல் லோடில் போயிட்டுருக்காரு. போட்டியாச்சு பார்ப்போம். 4வது கியர் போட்டுனா ஆர்பிஎம் அப்படி 10க்கு வந்துடுறான். திருப்பி 3 மாற்று. கியரில் தான் ஏறிட்டு இருக்கிறாங்க. 3rd கியரு ஆர்பிஎம் 15 ஏறிட்டு இருக்கான். ஸ்பீடு 20. ஆனால் டாட்டா அளவுக்கு ஏறல. பட் பாரத் பென்ஸ் ஓட்டுறதுக்கு நல்ல சொகுசு. நிறையா பேர் ஓட்ட முடியாமல் இருப்பீங்க. முடியாதுன்னு இல்லை, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். ஐயோ, 2nd கியரே வாங்கிட்டான். போச்சுரா. அந்த மேடு தான் கொஞ்சம் நல்ல ஹைட்டுமான மேடு. அதில் கரெக்டாக 2nd வாங்கி நல்லா கொஞ்சம் இழுத்து போட்டோன்னே 3rd கியர் திருப்பி போட்டிருக்கிறேன்.
மேக்ஸ் ஸ்பீடு தட்டி எரிஞ்சிருவா. எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் நம்ம போகலாம். அவ்வளோ பிக்கப், சடன் பிக்கப், லோடுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி 50 ஸ்பீடு போகுது. இது 12 வீல் பாரத் பென்ஸு. இந்த சென்சாரு தூங்கினா எழுப்பி விட்றதுக்கு, இந்த சென்சாரு நம்ம ட்ரிங்க் பண்ணியிருந்தா சடனாக எழுப்பி வச்சு ட்ரிங்க் பண்ணியிருந்தால் வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. இந்த சென்சார் அது. ஏறிட்டுருக்குறான். ஆனால் 4th கியரில் ஏறிட்டுருக்குறான். கியர் கேட்பான்னு நினைக்கிறேன். அது லைலாண்டு தான். ஆனால் 6 வீல் லைலாண்டு பாஸ்ன்னு நினைக்கிறேன். A1 பார்சல் சர்வீஸோட வண்டி நல்லா போயிட்டுருக்குறான். சைடில் வேறு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. எப்போ முடியுதுன்னு தெரியல. ஃபைனலி ஏறிட்டான். ஈஸியாக தான் ஏறி இருக்கிறான். ஆனால் வந்து அன்றைக்கி டாட்டா ஏறின மாதிரிலாம் அவன் ஒரே ஸ்டாண்டர்ட் 3rd கியர் அவன் பாடு ஏறி வந்துட்டான். பட் ஆனால் இவன் அப்படி இல்லை, 2வது கியர் வரைக்கும் வாங்கிட்டான். அவன் இதோட ஒரு டன் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தான். இன்றைக்கி 24 தான் இருக்குது. பட் ஆனால் இவன் கியர்லாம் இந்த அளவுக்கு வாங்குறான். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ணன் வர ஸ்லோவாக போங்க. ஒன் டைமு இந்த ஸ்லோவாக போன்னு சொல்கிறாரு, பேக்கப் இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த வண்டி அந்த இடத்துல ஒரு பாரத் பென்ஸ் வண்டி ஏற்றி நிப்பாட்டியிருந்தார் ஒருத்தர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், நானும் பார்த்தேன்ட்டு. ஓகே, ஏறியாச்சு. அடிஷனல் வரைக்கும் போயிட்டுருக்கிறான். இப்போ அவன் அசால்ட்டாக 4th கியரில் போயிட்டுருக்கிறான். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.